ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள சனி பகவான், 2ஆம் இடத்திலே ராகு, 3ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு, சுக்கிரன், 8ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூன் 9ஆம் தேதி புதன் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூன் 13ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதே போல ஜூன் 26ஆம் தேதி புதன் பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாருங்க, சனி பகவான் ராசிக்குள்ள ஜென்ம சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2025 மார்ச் வரையும் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி காலம். பொதுவாக 7.5 சனியில் இந்த ஜென்ம சனி தான் பாருங்க பயங்கர கடுமையை கொடுக்கும். இப்போ கும்பராசிக்காரர்களை கேட்டால் தான் தெரியும், அவ்வளவு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ பாருங்க கும்பராசிக்காரர்கள் தான். கும்பராசிக்காரர்களுக்கு எங்கே போனாலும் தடை, எங்கே போனாலும் தாமதம், எந்த காரியத்தை தொட்டாலும் இழப்பு, ஏமாற்றம், இதுதான் மிஞ்சும். அதே போல் வயிறு சார்ந்த பிரச்சனை, ஏன்னா சனி பகவான் வயிற்றில் தான் இப்போ போயிட்டுருக்கிறார். அப்போ வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வயிறு சார்ந்த பிரச்சனை. அதே போல் சாப்பிட முடியல, செரிமானம் ஆகலை, உடம்பெல்லாம் அசதியாக இருக்குது, சோம்பலாக இருக்குது, எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு ஈடுபாடு இல்லை, உடம்பெல்லாம் வலிக்குது. இது போன்ற சனி பகவானுடைய காரகத்துவங்கள் அப்படியே செயல்படும். இப்போ அந்த மந்தத்தன்மைங்கிறது இருக்குங்க. ஒரு 10 நாளில் செய்யக்கூடிய காரியம் 100 நாள் ஆகும். எல்லா காரியத்திலையுமே ஒரு மந்தம் நீடிக்கும். கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்குள்ள சனி இருக்கிற வரையும் உங்களை உண்டா இல்லையா அப்படிங்கிறத பாருங்க, பயங்கர சோதனைகளில் நீங்கள் மாட்டக்கூடிய சூழ்நிலையை கொடுத்து விடும். அப்போ சனி பகவான் உங்களை நிறைய சோதிப்பார். என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அனுபவ பாடங்களை கொடுப்பார் சனி பகவான் ராசிக்குள்ளே இருக்கும்பொழுது. இந்த உலகத்தை பற்றி, உங்கள் உறவுக்காரர்களை பற்றி, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத கண்கூடாக நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால், ஒரு மனிதனுடைய ஆணவம், அவனை சுற்றி இருக்கிற மாயையெல்லாம் அறுபட்டு ஒரு மனிதன் முழு மனிதனாக ஜொலிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஜென்மசனி காலகட்டம். அப்போ ஒரு மனிதன் ஒரு புத்துயிர் பெற்று, அதாவது இந்த புடம்போட்ட தங்கம் போல ஜொலிக்கக்கூடிய காலம் இந்த ஜென்மசனி காலம். நிறைய பேருக்கு பாருங்க, இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு ஒருவர் செல்கிறார் அப்படின்னாலும் நிறைய பேருக்கு ஜென்மசனி 2வது சுற்று இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும். அப்போ வாழ்க்கையில் உயர்வும் இருக்கும் ஒரு சில பேருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு நிறைய சோதனைகள் நிறைய இருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் எதிரையாவது முதலீடு செஞ்சு இழக்கிறது, தேவையில்லாமல் அவமானப்படுறது, இப்படி பல சிரமங்கள் வரும். எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, கோபத்தை தவிர்க்கணும். எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருந்தால், விழிப்போடு இருந்தால் வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம பாருங்கள் தவிர்க்க முடியும். அதாவது ஒரு கண்ட்ரோல் வேணும். அதாவது உங்கள் வேலையில் மட்டும் ஒரு விழிப்பாக இருங்க, யாருக்கும் ஜாயிண்ட் போடாதீங்க, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க, ஒரு தெளிவாக இருங்க. அது மாதிரி இருந்தால் வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம குறைக்க முடியும், தவிர்க்க முடியும். மேலும் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்பொழுது பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருப்பது மன தைரியத்தை கொடுக்கும். அதாவது எங்கே போனாலும் ஒரு ஊக்கம் உங்களுக்கு கொடுப்பார். செவ்வாய் 3ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. அதே போல் இளைய சகோதரர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள், சுப செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் 3ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது. மேலும் 4ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன், குரு சஞ்சாரம் செய்கிறார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதி, ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் ஒரு அதிபதி. அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறார். லாபாதிபதி குரு அந்த இடத்துல இருக்கிறார். அப்போ கும்பராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு ஏதாவது வீடு கட்டணும், இடம் வாங்கணும், ஏதாவது கார் வாங்கணும், இதுமாரி ஏதாவது செலவு பண்ணக்கூடியவங்க, வசதி உள்ளவர்கள் செய்யலாம். அதே போல் கும்ப ராசிக்காரர்களுக்கு அசையா சொத்து மூலம் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி லாபாதிபதியோட சம்மந்தப்பட்டிருக்கிறார்.
என்ன ஒரு விஷயம்னா சுபகாரியங்கள் செய்யலாம். ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள், இப்போ ஒரு திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிறைய தடைகள் இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கூட நின்று போயிடும். அப்போ அந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். மேலும் 4ஆம் அதிபதி பலமாக இருக்கிறார். 4ஆம் அதிபதி பலமாக இருக்கும்போது வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தாயாருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 4ஆம் இடம் பலம் பெறுவது. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நினைத்த கோர்ஸில் சேர்ந்து ஒரு படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் கும்பராசி மாணவ மாணவியர்களுக்கு. அதே போல் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும்னா வாங்கலாம். ஏன்னா 4ஆம் அதிபதி பலமாக இருக்கிறார், லாபாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். அப்போ இந்த 4ஆம் இடம் பலம் பெறுவது அதிர்ஷ்டம், உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 13 தேதி பிறகு சுக்கிரன் 5ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். சுக்கிரனுக்கு 5ஆம் இடமும் ஒரு சிறப்பான இடம். சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கும்போதும் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். ஏன் அப்படின்னா ஒரு கும்பராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி, அவர் 5ஆம் இடத்துல புத்திஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும், பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். அதே போல் பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், நினைத்தது நிறைவேறும், உங்களுடைய திட்டமிடுதல் சரியாக இருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 13 தேதிக்கு பிறகு சுக்கிரன் 5ஆம் இடத்துல புத்திஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஏன் அப்படின்னா ஜூன் 9 தேதிக்கு பிறகு புதன் பகவான் 5ஆம் இடத்துக்கு போயிடுவார், சொந்த வீட்டுக்கு. அப்போ இந்த ஜூன் 13 தேதிக்கு பிறகு எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். ஒரு சிலருக்கு திடீர்னு ஏதாவது எதிர்பாராத பண வரவை கொடுக்கும். ஜூன் 13 தேதிக்கு பிறகு எதிர்பார்த்தது எல்லாமே பாருங்கள் சிறப்பாக நடக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு. இந்த ஜென்மசனி காலகட்டத்திலேயே சில நன்மைகள் நடக்குது. அப்படின்னா உங்களுக்கு சுக்கிரன் புதன் எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும். அப்போ எதிர்பார்த்த பணவரவுகளை பார்க்க முடியும். சுக்கிரன் புதன் கோச்சாரத்தில் வலுவாக தற்போது சஞ்சாரம் செய்வது. அதே போல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். நீண்ட காலமாக சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுப்பார். ஏன்னா குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர். மிகப்பெரிய சுபக்கிரகம் குரு பகவான். மேலும் அவர் கும்பராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி. லாபாதிபதி 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சொத்து வகையில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், அது ஒரு சிறப்பு. அதே போல் புதன் பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதும் இந்த மாதம் ஜூன் 9 தேதிக்கு பிறகு புதன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அப்போ இந்த மாதம் பாருங்கள், இந்த மாதம் முழுவதும் ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்தது எல்லாம் நன்மையில் முடியும். அப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முழுவதும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க முடியும். இந்த மாதம் முழுவதும் ஒரு யோகமான நிலை ஏற்படும் கும்பராசிக்காரர்களுக்கு. அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 13, 14, 15 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 3, 4, ஜூன் 9, 10, 11, 12, 13, ஜூன் 21, 22, 23, ஜூன் 26, 27 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை இருக்கிறபடி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.